ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 10/10/2021 ஞாயிற்றுக்கிழமை முதல் 16/10/2021 சனிக்கிழமை வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நவராத்திரி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பக்த கொடிகளது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய உங்களது பிரார்த்தனைகள் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சுரூபிணியாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய கிருபா கடாட்சத்தினாலே அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 11/10/2021 திங்கட்கிழமை சுக்லபக்ஷ சஷ்டி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 14/10/2021 வியாழக்கிழமை ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. 15/10/2021 வெள்ளிக்கிழமை விஜயதசமி. அன்றைய தினத்தில் மாணவ செல்வங்கள் வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய கல்வியை தொடங்குவதற்கான அருமையான பிரார்த்தனை தினம். 16/10/2021 சனிக்கிழமை, 5வது சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு பெருமையை கொடுக்கும். உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பல பக்த கொடிகள் விஜயதசமி, ஆயுத பூஜை இவற்றிற்கான பூஜா நேரங்களை கேட்டிருக்கிறீர்கள். அவர்களது அன்பான வினாவிற்காக சிறப்பு தகவலாக ஆயுத பூஜை எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சிறப்பு தகவல்களையும் பக்த கொடிகளது அன்பை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வழங்குகின்றோம். அதாவது 14/10/2021 வியாழக்கிழமை, குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் ஆயுத பூஜையானது அனுசரிக்கப்படுகின்றது. நான் கூறக்கூடிய பூஜா நேரங்கள் உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் சூழ்நிலை ரீதியாகவும் எந்த அளவுக்கு ஒத்து போகுமோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் உங்களது குருமார்கள், உங்களது சிவாச்சாரியார்கள், உங்களது சாஸ்திரிகள், உங்களது புரோகிதர்கள் இவர்கள் கருத்துக்களையும் அனுசரித்து செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். பக்த கொடிகளது அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க ஆயுத பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரங்கள். ஆயுத பூஜை செய்வதற்கான நல்ல நேரங்கள் காலை 7:30 முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10:30 மணி வரை, 10:30 முதல் 12 மணி வரை, 3 மணி முதல் 4:30 வரை, 4:30 முதல் 6 மணி வரை. இந்த நேரங்களில் அவரவர்களது சௌகரியங்களை அனுசரித்து ஆயுத பூஜையை நீங்கள் சிந்திக்கலாம். மறுநாள் 15/10/2021 வெள்ளிக்கிழமை விஜயதசமி. அன்றைய தினம் மாணவ செல்வங்கள் புதிய கல்வியை தொடங்குவதற்கு, புதிய வித்தையை தொடங்குவதற்கு, புதிய கலைகளை தொடங்குவதற்கு, அதை போல புதிய தொழிலை தொடங்குவதற்கு காலை 9 முதல் 10:30 வரை உங்களுக்கு சௌகரியமான அனுகூலமான நேரமாக அமையும். நல் வாழ்த்துக்கள். உங்களது பிரார்த்தனைகள், உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி அடைய நல் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசி பக்த கொடிகள் யார்? 10/10/2021 11/10/2021 மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். 12/10/13/10 ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். 14/10/15/10 மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். 16/10 கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினங்களில் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம்
அனைவருக்கும் சித்திக்கட்டும். ராசி பலன்களை சிந்திப்போம். உழைப்பே உயர்வை தரும் என்ற உயரிய சிந்தனை உடைய மேஷராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது ராசிநாதன் செவ்வாய் பகவான். ஆகையினால் உழைப்பே உயர்வை தரும் என்ற உயரிய சிந்தனை உடையவர்கள். உயரிய சிந்தனை உடைய உங்களுக்கு 10/10/2021 11/10/2021 மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துல சந்திர பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 3 கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானம், கூடுதல் எச்சரிக்கை இவைகளோடு செயல்படுவது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் அதிகார பலம் உள்ளவர்கள், இருந்தாலும் அன்பான சிந்தனை உடையவர்கள். உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானத்துல பிதுர்காரகன், ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன், இந்த 3 கிரகங்கள் சஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பளிச்சிடுவதை சிந்திக்க முடியும். தாய்வழி சொந்தங்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. உங்களது தைரியமானது நிலைநாட்டக்கூடிய அருமையான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது துணிச்சலான செயலை உற்றார் உறவினர்கள் பாராட்டுவதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான ஆர்வம் வெற்றியை கொடுக்க போறது. தொழில் ரீதியாக இருந்த தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. இளைஞர்களது மனதில் இருக்கக்கூடிய நெடுநாளைய கனவுகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல சஞ்சரிப்பதும், உங்களது ராசியிலே குரு பகவானது 5வது பார்வை விழுவதும், முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போறது. 12/10/13/10 ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் அன்பாக பேசக்கூடியவர்கள், பண்பாக அணுகக்கூடியவர்கள், எந்த காரியத்தையும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு அபரிமிதமான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய உயரிய சிந்தனை உடையவர்கள். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானது நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழுகின்றது. அபரிமிதமான பொருளாதார உயர்வுகள், மனதில் சந்தோஷ சிந்தனைகள் நாடி வரப்போறதோ. லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விடும் பொழுது தடைபட்டு கொண்டிருந்த வைபவங்களை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறதோ. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதில் பலவிதமான குழப்பங்கள் தென்படுகின்றன. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குவதற்கு நவராத்திரி திவ்ய தினங்கள்ல பூஜிக்கப்பட்ட ஹோம பஸ்மங்களை உங்களது இல்லங்களில் வைத்து வழிபடும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆவதை பிரத்யட்சமாக உணர முடியும். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. உங்களது அறிவாற்றல் பளிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய
பலவிதமான யுக்திகள் தோன்ற போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. சில பக்த கொடிகளுக்கு பலவிதமான உயரிய சிந்தனைகள், உயரிய கருத்துக்கள் ஆழ் மனதில் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த அருமையான நுணுக்கங்கள் நமக்கு தெரியவில்லையே என்ற சிந்தனைகளை சிந்தித்து இன்றைய காலகட்டத்தில் அருமையான சிந்தனைகள் தோன்றுவதையும், அந்த சிந்தனைகள் உங்களது வாழ்க்கைக்கு அபரிமிதமான வெற்றி பாதையை காட்டுவதையும் அறிவுபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் சிந்திக்க முடியும். ஆகையினால் புதிய புதிய யுக்திகளை சிந்தித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 14-10-15-10 மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினங்கள்ல பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விடும்போது பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கடந்த காலத்தில் கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அஷ்டம குருவினுடைய தாக்கம், அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம், விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானது தாக்கம், இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு சிந்திப்பது, எவ்வாறு கடப்பது, பலவிதமான சிரமங்களை தாண்டுவதற்கு பலவிதமான முயற்சிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் செலவுகளை குறைப்பதற்கும் வரவுகள் பெருகுவதற்கும் நவராத்திரி திவ்ய தினங்கள்ல பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி நாணயத்தை உங்களது பணப்பெட்டியில் வைத்து வழிபடும் பொழுது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மாற்றங்களை கொடுக்கும். கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரும். பலவிதமான வேலை பலுக்களில் இருந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு பிரார்த்தனை அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கலைகளில் சிறந்து கடமைகளில் உயர்ந்து காணக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், பாக்யாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல விழுவதும், முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறது. 16-10 கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினங்கள்ல பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குறிப்பாக அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றியை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானது நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல விடும்பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள்
வெற்றி, மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. பாக்யாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல விழும்பொழுது தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிப்பது அருமையான மாற்றங்கள், அபரிமிதமான உயர்வுகள் நாடி வரப்போறது. லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார ரீதியான மாற்றங்களை கொடுக்கும் பொழுது உங்களது இல்லங்களில் அஷ்டலட்சுமி மகா பீட்டத்தை வைத்து வழிபடும் பொழுது பொருளாதாரத்தில் மேலும் முன்னேற்றத்தை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் செய்யக்கூடிய அம்பிகை வழிபாடு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது பாக்யாதிபதியும் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறதோ, எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, குடும்பத்தில் சுப வைபவங்களை திட்டமிடுவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ. இருந்தாலும் சதுஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் பல சாதனைகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது திறமைகளை நிலைநாட்டுவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான உயரிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறதோ. உங்களது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ. குடும்ப ரீதியாக இருந்த பலவிதமான தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. பாக்யாதிபதி தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத வகையில வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலை. தசம ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இடையூறுகள் மாறுவதற்கும், சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கும், ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் திருவுருவ படத்தை பணியாற்றக்கூடிய இடங்களில் வைத்து வழிபடும் பொழுது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இறைவனது ஆற்றல் மூலம் சந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கும் இறை அருள் துணை நிற்கும். நல்வாழ்த்துக்கள். நாடமேடு ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாகம், அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் நாணமேடு சப்தகிரி நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாகம், அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, துர்கா பூஜை, கலச ஸ்தாபனம், மகா பூர்ணாஜி இவைகளை தொடர்ந்து பைரவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், தேன் மற்றும் கலச ஸ்தாபனம் செய்த நீரால் அபிஷேகம் செய்து எஜமான சங்கல்பம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சொர்ண அக்ஷர பைரவரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை சிவஸ்ரீ ஸ்ரீ முத்து குருக்கள் ஜி செய்திருந்தார். பணிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், சதுர் சப்தம ஸ்தானாதிபதியினுடைய 9வது பார்வை உங்களது ராசி மேல விழுவதும், உங்களது ராசியிலேயே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது.
குரு பகவானது பார்வை சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் மேலே விழும்பொழுது தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குருமங்கள யோகம் அபரிமிதமான வெற்றி பாதையை காட்டுவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில பாராட்டுக்கள், பட்டயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளது முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. வேலை வாய்ப்புகள் ரீதியாக இருந்த தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய புதிய தொழில் சிந்தனைகள் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியிலேயே 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பித்ருக்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான், உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன். இந்த 3 கிரகங்கள் உங்களது ராசியில சஞ்சரிக்கும் பொழுது சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சதுர்சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழுவதும், குரு பகவானது பார்வை சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் மேலே விழும்பொழுது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதையும், தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுப்பதையும் சிந்திக்க முடியும். சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறது. தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான கவலை கட்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களது வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறதோ. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி மாற்றங்கள் நாடி வரப்போறதோ. இருந்தாலும் பஞ்சம ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான பலவிதமான கவலைகள், பலவிதமான குழப்பங்கள், இந்த குழப்பங்கள் தீருவதற்கு நவராத்திரி திவ்ய தினங்கள்ல விஜயதசமியில பூஜிக்கப்பட்ட சரஸ்வதியினுடைய திருவுருவ அருளை பெற்று படிக்கக்கூடிய இடங்கள்ல கொடுக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குழந்தைகளுக்கு கல்வியில் நாட்டம் பெருகுவதற்கு, சரஸ்வதியினுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஆன்மீக ரீதியான சிந்தனைகளை சிந்தித்து சிறிய சிறிய சரஸ்வதி சோஸ்திரங்களை படிக்கச் சொல்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதில் பலவிதமான அழுத்தங்கள் தென்படுகின்றன. இந்த சமயத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி நவராத்திரி தினங்கள்ல பூஜிக்கப்பட்ட ஹோம பஸ்மங்களை அணிந்து கொள்ளும் போது மனதில் இருக்கக்கூடிய சம்பந்தமில்லாத எண்ணங்கள் விலகி மனதில் தூய்மையான பக்தி சிந்தனை தோன்றுவதை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சில பக்த கொடிகளுக்கு தூக்கமின்மை காரணமாக பலவிதமான சிந்தனை சிதறல்கள் தென்படுகின்றது. ஒரே சமயத்தில் பலவிதமான கவலைகள் உங்களை தாக்குகின்றது. குடும்ப ரீதியான கவலைகள், அதில் குழந்தைகளது எதிர்கால கவலைகள், பணியாற்றக்கூடிய இடங்களில் வேலை பலுக்களை தாங்க முடியவில்லையே என்ற சிந்தனை, மேல் அதிகாரிகளுடைய கடுபிடி, சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான, பொருளாதார ரீதியான, கடன் ரீதியான பலவிதமான கவலைகள் உங்களை ஒரே சமயத்தில் அழுத்தும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. உங்களது வேலைகளை, பணிகளை திட்டமிடுவது, நேர நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதும், எக்ஸிகியூஷன் என்று சொல்லக்கூடிய வகையில மேற்பார்வைக்கு சிந்திப்பதும் அருமையான மாற்றங்களை கொடுக்கும்.
துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நாடி வந்தாலும் விரயஸ்தானத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான தடைகள். விரயஸ்தானத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அர்த்தாஷ்டம குருவினுடைய தாக்கம், அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானது தாக்கம். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் நவராத்திரி திவ்ய தினங்கள்ல விஜய விஸ்வமாதா ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபடும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய கவலை கட்டங்கள் நீங்குவதை சிந்திக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் நவராத்திரி திவ்ய தினங்கள்ல பூஜிக்கப்பட்ட ஸ்ரீசக்கர பீட்டத்தை வாங்கி உங்களது பூஜை அறையில் வைத்து வழிபடும் போது தெய்வ ஆற்றல் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பதை சிந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது, உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல உங்களது ராசிநாதன் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ராசிநாதனோட சேர்ந்து சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப செய்திகள் வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியான அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் தோன்றினாலும் சில பக்த கொடிகளுக்கு ஆழ் மனதில் சில ஐயப்பாடுகள் தோன்றலாம். புரட்டாசி மாதத்தில் வீடுகள் மனைகள் வாங்கலாமா என்ற ஒரு சிந்தனை தோன்றலாம். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பூமி காரகன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது வரக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிட்டு பேசி தீர்மானம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதை திட்டமிடலாம். ஆகையினால் லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்வது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான மாற்றங்களை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 3 கிரகங்கள் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான அனுகூலங்களை கொடுக்க போறது. தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது தொழில அபரிமிதமான லாபங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிநாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. லாபஸ்தானத்துல வித்யாகாரகன் சஞ்சரிப்பது மாணவ செல்வங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு ஒரே சமயத்துல பல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான வாய்ப்புகள். கடந்த 2 ஆண்டு காலமாக தொய்வாக இருந்த உங்களது ரியல் எஸ்டேட் பிசினஸை தூக்கி நிறுத்தி அபரிமிதமான பொருளாதார உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறதோ. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். எந்த விஷயங்களை சிந்தித்தாலும் அதில் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான தடைகள்,
பலவிதமான கவலை உங்களை அழுத்துகின்றது. மனக்கவலையை போக்குங்கோ, மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. எந்த விதமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் வந்தாலும் அதை உள்வாங்கி உடனடியாக பதில் கொடுப்பதை முதலில் தவிர்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அம்பிகைக்கு 9 நாட்களும் பூஜிக்கப்பட்ட குங்குமத்தை வாங்கி அணிந்து கொள்ளும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் பெறுவதை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. பாக்யாதிபதி தசமஸ்தானத்துல சப்தமஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது கூட்டாளிகள் மூலமாக கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல், அனுகூலத்தை கொடுக்க போறது. மாற்றங்களும் ஏற்றங்களும் உயர்வை கொடுக்க போறது. உங்களது ராசி நாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறதோ. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறதோ. சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறதோ. பொருளாதார வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ. தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஏழரை சனீஸ்வர பகவானது தாக்கம், விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானது தாக்கம். தாக்கங்கள் நீங்கி ஏக்கங்கள் விலகி உங்களது நோக்கங்கள் வெற்றி அடைவதற்கு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் குரு பகவான், உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நவராத்திரி 9 தினங்களும் செய்யக்கூடிய அம்பிகை தரிசனம், அம்பிகை வழிபாடு, அம்பிகை ஆலயங்களுக்கு, அம்பிகை பூஜைகளுக்கு உதவுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 3 முத்தான கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை வாரி வழங்க போறதோ. பிதுர்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். பிதுர்காரகன் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கும், நேவி, ஆர்மி போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு பதவி உயர்வுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். IAS, IPS எக்ஸாமினேஷன்ஸுக்காக, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ. முறை முயற்சித்தும் தேர்வுகளில் வெற்றி அடைய முடியவில்லையே என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதையும் அதன் மூலமாக ஏற்றங்கள் தேடி வருவதையும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேக்கங்கள் மாறி ஏக்கங்கள் மறைந்து ஊக்கம் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும், விரயஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கும் பொழுது செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் ஜென்ம சனீஸ்வர பகவானது தாக்கம், பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானது தாக்கம், குழந்தைகள் ரீதியான பல கவலைகள், குழந்தைகள் ரீதியான கவலைகள் நீங்குவதற்கு அம்பிகைக்கு அர்ச்சிக்கப்பட்ட மஞ்சள்
பொடியை உங்களது இல்லத்தில் வைத்து வழிபடும் பொழுது குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள், உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய ஜென்ம சனீஸ்வர பகவானது தாக்கம் விலகுவதற்கு தேய்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆப்கிருஷ்ண பைரவர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உள்ளத்தில் பலவிதமான தடைகள், கோப தாபங்கள் தோன்றுகின்றன. மனதில் பலவிதமான அழுத்தங்கள் காணப்படுகின்றன. அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. இன்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளோடு செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட பலவிதமான மாற்றங்களை, இந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான இடர்பாடுகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியை நோக்கி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் 2 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. தாய் வழி சொந்தங்களோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான், விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகன், கட்டுக்கடங்காத செலவுகள், அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 3 கிரகங்கள் எந்த சூழ்நிலையை எவ்வாறு சந்திப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நவராத்திரி திவ்ய தினங்கள்ல ஹோம பூஜைகளுக்கு பசு நெய் வாங்கி கொடுப்பது, ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுப்பது, பூஜையில் கலந்து கொள்வது மனதில் இருக்கக்கூடிய தேக்கங்கள் விலகி அபரிமிதமான மாற்றங்கள் பெறுவதை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீனராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன்னம்பிக்கை பெருக போறது. ஒரே சமயத்தில் குடும்ப ரீதியான வேலைகள், வேலையில் பணியாற்றக்கூடிய வேலை நிமித்தமான வேலைகள், நண்பர்களுடைய வேலைகள், அக்கம் பக்கத்தார் கொடுக்கக்கூடிய தாட்சண்ய ரீதியான பணிகள் போன்ற பலவிதமான பணிகள் உங்களை அழுத்துவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் எதையும் தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்களது ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறதோ, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களது ராசி நாதன் உங்களை இயக்கி உங்களை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, பாக்கியங்கள் தேடி வரப்போறதோ, உங்களது திறமைகளை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறதோ. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, சதுர் சப்தமஸ்தானாதிபதி போன்ற 3 கிரகங்கள் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், 3 கிரகங்களது பார்வை உங்களது ராசி மேல விழுவதும், உங்களது ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. ஒரே சமயத்தில் பலவிதமான வேலைகளை செய்து மாலை நேரத்தில் இத்துணை வேலைகளை இவ்வளவு சிறப்பாக நாம் செய்திருக்கின்றோம், இவ்வளவு திறமைகள் நம்மிடம் இருக்கின்றதா என்று உங்களை நீங்களே கிள்ளி பார்த்து மகிழ்ச்சி பெறுவதற்கான, உங்களது திறமைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான தருணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது அறிவாற்றல் பளிச்சிட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, பொருளாதார ரீதியான வளர்ச்சி மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வந்தாலும் சூரிய பகவானது உஷ்ணமான பார்வை உங்களது ராசி மேல விடும்போது
பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. பூமி காரகனது பார்வை உங்களது ராசி மேலே விழும்போது வேகங்கள் ஏற்பட்டாலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படுவதற்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.